Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், இப்போ 3 வழக்கிலுமே நேற்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக தான் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் சிபிஐ விசாரணையை எதிர்க்கிறாங்கன்ற காரணத்தினாலேயே இந்த பக்கம் தவறு இருக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? எங்களுடைய தமிழக காவல்துறை சிறப்பாக விசாரிப்பாங்க அப்படின்னு தானே தமிழக அரசு வாதம் முன்வைக்கிறாங்க. சிபிஐ விசாரிச்சா உடனே இவங்க மேலே தவறு இருக்குன்னு நம்ம எப்படி எண்ண முடியும்? எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் எல்லா விஷயத்துக்கும் அன்னைக்கும் தமிழக போலீஸ் தானே இருந்துச்சு. அன்னைக்கு ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஏன் கேட்டார்? சரி, அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகம் அதை ஏன் சிபிஐக்கு ஏன் கொடுக்கல? ஏன் 5 மாசத்துல அந்த வழக்கை முடிச்சிங்க? அதே வழக்கில் இன்னொரு பெண்மணியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கேள்வி கேட்குறீங்க, வழக்கு சீக்கிரம் முடிச்சாலும் கேள்வி கேட்குறீங்க, எப்படி? அதைத்தான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு வழக்கு தாக்கலாக இருக்குது. விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்த ஒரு பெண்மணி, காவல்துறையில் பணியாற்றக்கூடியவங்க, சகோதரி கனிமொழி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போன இடத்துல அவங்களுக்கு நடந்த அந்த தொந்தரவின் காரணமாக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறது. இதுவரைக்கும் அந்த வழக்கு முடிக்கலையே. ஏன்? இவர்களுடைய நோக்கம் என்பது அதிமுகவை குறை சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே வாலண்டியரா மாட்டிக்கிறாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. எப்படி மாட்டிக்கிட்டாங்க? பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய கட்சி, அதனுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார்ல. நீங்க படுகொலை செய்யப்பட்ட உடனே ஒருத்தர் துப்பாக்கியால சுடப்பட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய முதல் குற்றவாளி குற்ற இறுதி அறிக்கை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது தாக்கல் பண்ண பல மாதங்கள் கழிச்சு இப்போ அதில் முதல் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் என்பவர் அவர் மருத்துவமனையில் மாரடைப்பால் உயிரிழந்தார் என்றாங்க. கல்லீரல் போச்சுன்றாங்க, கணையம் போச்சுன்றாங்க. இல்ல, அவர் ஏற்கனவே சிறையில் இருக்கும் போதே இதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருந்ததா சொல்றாங்க. அப்ப சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற போதே ஆம்ஸ்டாங்க கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரா? புரியலையே. இதுல முரண்பாடா தெரியலையா? இந்த அரசாங்கம் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசிய உண்மைகள் வெளியே வந்துரும். அதுதான் திமுக ஆட்சியினுடைய. நீங்க பேசாம இருந்தாலே பரவாயில்ல. ஆனா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு? 2022 தஞ்சாவூர் தேர் தீ விபத்து 11 பேர் செத்தாங்க. அதுக்கு பிறகு 2023 மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்க. அதுக்கு பிறகு 2024 கள்ளக்குறிச்சியில 68 பேர் செத்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க நம்ம மெரினா கடற்கரையில விமான சாகசம் அதுல முதலமைச்சர் முன்னின்று நடந்துச்சு. அதுல 5 பேரு தண்ணி இல்லாம செத்தாங்க. 2025 கரூர்ல கூட்ட நெரிசலின் காரணமாக என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்குது. 41 பேர் செத்திருக்கிறாங்களே. அப்ப தொடர்ந்து ஒரே மரணமா இருக்குது. சரி, காவல்துறை காரணமாக இருந்த அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி சொன்னது மாதிரி 25 பேர் காவல் நிலைய மரணத்தில் இருந்திருக்கு. அதையே சிபிஐக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாரு. எது? செக்ரட்டேரியட் காவல் நிலையத்தில் அந்த விக்னேஷ் மரணம். அவரு ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர், ஒரு குதிரை வண்டி ஓட்டக்கூடியவர். அவரு நான் நைட்டு புரோட்டா சாப்பிட்டான்னு சொல்றாங்க, காலையில செத்து போயிட்டாரு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிறார் இந்த மாதிரி அவர் நல்லா தான் இருக்கிறார். அடுத்த நாள் காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்ட உடனே அப்ப காவல்துறை கொடுத்தது பொய்யா அல்லது அந்த தகவலை உறுதி செய்யாம முதலமைச்சரே பேசிட்டாரா? அப்ப தொடர்ந்து இது நடக்குதா இல்லையா? சொல்றதுல இருந்தே தொடர்ந்து இந்த காவல்துறை நீதிமன்ற விசாரணைக்கு ஆளாகிறாங்களே சார், அது எப்படி இந்த திமுக ஆட்சியில மட்டும் அப்படி நடக்குது? நீதிமன்றம் என்ற ஒன்று இல்லை என்றால் எந்த ஆட்சி காலத்திலும் நீதிமன்றம் தான் அவர்களுக்கு ஒரு பிரேக், ஒரு தடுப்பணை மாதிரி இருக்குது. நான் கேட்கிறேன், எஸ்ஐடி நீ இதுக்கு மட்டுமா போட்டீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் போட்டீங்க. என்னாச்சு? 5 மாசத்துல கேஸ் முடிச்சிட்டீங்க. அப்ப பிற வழக்குகள்லாம் ஏன் அப்படி முடிக்க மாட்டேங்கிறீங்க? அஜித் குமார், சிவகங்கை, லாடனேந்தல், அதுக்கு ஏன் எஸ்ஐடி போடல? அதுக்கு ஏன் முதலமைச்சர் போகல? இப்ப முரண்பட தெரியலையா? ஆக இவங்க நடக்கக்கூடிய எல்லா மரணங்களும், அது காவல் நிலைய மரணமா இருந்தாலும் சரி, காவல்துறையினால் குறைபாடினால் ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க?
அதுக்கு தான் இப்ப பதில் சொல்ல முடியாம இந்த அரசு அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. சரி, ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் பண்ணிட்டோம், 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் பண்ணிட்டோம், விசாரணை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, இந்த டைம்ல வந்து சிபிஐ வந்து இதை விசாரிச்சாங்கன்னா காலதாமதம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க, வழக்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 1 வருடம். 5 மாசத்துல ஞானசேகரன் வழக்கை மட்டும் 5 மாசத்துல முடிச்சிங்களே. அவர் என்ன தேசிய கட்சியின் மாநில தலைவரா? ஆனால் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, நாங்க 5000 பக்கத்துல குற்றம் இது பண்ணோம், அதுல A1 மட்டும். சரி, இது தாமதப்படுத்த காரணம் என்ன? இந்த 1 வருட காலம் கடந்த 2024 ஜூலை 5 தான் இந்த கொலை நடந்தது. இப்போ ஆயிடுச்சு, அக்டோபர் மாதம் நெக்ஸ்ட் 25 ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் காலதாமதம் ஏற்பட காரணம் என்ன? விசாரணையை முழுமையா விசாரிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல தாமதப்படுத்துறாங்க வேணும்னே அப்படின்னு நினைக்கலாமா? ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனா ஆரிய கஞ்சி பழைய கஞ்சின் மாதிரி அந்த வழக்கு இன்னும் நீர்த்து போக செய்யும். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படின்றது ஒரு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒரு தலைவருடைய மரணம் அல்லது ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது வந்து வேற ஏதாவது விபத்தின் காரணமாகவோ அல்லது முதுமையின் காரணமாக இறக்க நேரிட்டால் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களை முன்கூட்டியே நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் பாக்ஸ்ல ஏத்தி வாக்குமூலமாக கேட்டிருந்தால் இந்த வழக்கின் நிலைச்சு இருந்திருக்கும். இப்ப அதுல முதல் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் இறந்து விட்டார் என்றால் அதன் பொருள் என்ன? அந்த வழக்கே இறந்து விட்டதாகத்தானே அர்த்தம். எங்க போய் சாட்சி சொல்லுவாரு? சரி, அப்போ இதுல வந்து திமுகவுக்கும் இல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க? என்னுடைய கணவர் அரசாங்க மருத்துவமனையில் பண்ணிய இந்த பிரேத பரிசோதனையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆகவே தனியார் மருத்துவமனையில் நான் பிரேத பரிசோதனை செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. அப்ப குற்றவாளி என்று சொல்லக்கூடிய A1 இறந்து விட்டார், A1 மனைவி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு 1 வருஷமா நிலுவையில் மேல இருக்குது. அப்ப அவர் இறந்துட்டார்னா A2 A3 A4 என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன எல்லாமே A1 மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிடுவாங்க. வெள்ளைக்காரர்கள் அன்னைக்கு கொண்டு வந்த இந்த சாட்சியங்கள் சட்டம் வந்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுதான் இப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டுட்டோம், இன்னொருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த வழக்கினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா இல்லையா? சரி சரி, பேசுவோம் சார். திரு அக்னீஸ்வரன் சார், இப்படி தொடர்ச்சியா எல்லா வழக்குகளுக்கும் வந்து சிபிஐ விசாரணை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா இதுல நீதி கிடைக்குமா? மக்கள் நம்புவாங்களா இந்த விசாரணைகள் மீது? அதாவது தொடர்ந்து ஒருத்தர் சிறைச்சாலையில பல ஆண்டுகளா 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் வெளியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொலை செய்ய முடிகிறது, அவர் A1 குற்றவாளியாக இருக்கிறார் என்றால் அந்த குற்ற இறுதி அறிக்கையில அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையினுடைய லட்சணங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். என்ன சார் இது? நாம பிற மாநிலத்தை பத்தி பேசுறோம், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, இங்கதான் குறைச்சிருக்கு அப்படிங்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சிறைச்சாலையினுடைய அலுவலர், சிறை காவலருடைய தலைமை காவல் அலுவலரை இதுல விசாரிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து தானங்க ஒரு கொலை பண்ணிருக்கிறாரு. அவரை ஏங்க நீங்க A1 சேர்த்தீங்க? அப்ப எங்க இருந்து அவரே நேரடியா கத்தி எடுத்து குத்துனாரா? இல்ல, ஜெயிலுக்குள்ள இருந்து இது பண்ணார். அது அரசாங்க இடம். அப்படின்னா அரசாங்க இடம் வந்து சிறைச்சாலை, அந்த அலுவலரை ஜெயிலரை இதுல சேர்த்தீங்களா? சேர்க்கல. ஆகவே இது சிபிஐ மத்திய குற்ற புலனாய்வுத்துறை விசாரிக்கிற போதுதான் உண்மை வெளிவரும். இதுல என்ன கூத்துனா, விசிகாவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க போறாரு, பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு இது சிபிஐக்கு விசாரணைன்னு சொல்றாரு. பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அப்படியே திருப்பி வேண்டாங்கிறாரு. இப்ப நீதிமன்றம் தன்னெழுச்சியாக அறிவிச்சிருச்ச, இதுக்கு நீங்க என்ன போய் சொல்றீங்க? நன்றி நன்றி, புரியுது சார்.